ஒரு சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தோட எல்லை பகுதி அப்படி இல்லைன்னா அந்த கிராமத்தோட மையப்பகுதியில் யாராலுமே பயன்படுத்தப்படாத கைவிடப்பட்ட நிலையில் ஒரு கோட்டையோ ஒரு வீடோ இல்லை ஒரு பங்களாவோ இருப்பது கண்டிப்பாக வழக்கமாக இருக்கும். ஏன் நம்ம சின்ன வயசில் கூட இந்த மாதிரியான நிறைய கதைகளை தாண்டி வந்திருப்போம். நம்ம ஊர்லேயே இருக்கிற ஒரு பாழடைந்த வீட்டை பற்றி கண்டிப்பாக ஒரு சில கட்டுக்கதைகள் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்கிட்ட யாரும் போவாதீங்க, நைட் ஆனால் அந்த வீட்டுக்கிட்ட யாரோ அழற மாதிரி சவுண்டு கேட்குது, யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது, யாரோ சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, ஏன்னே தெரியல எல்லா நாயுமே சம்மந்தமே இல்லாமல் அந்த வீட்டை பார்த்து கொலைச்சிட்டே இருக்கு. இந்த மாதிரியான கதைகளை நம்ம நிச்சயமாக கேட்டிருப்போம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு பேய் கதைகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை சுற்றி வரது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான். ஆனால் நம்ம இந்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய தொல்லியல் துறையே ஒரு இடத்துக்கிட்ட ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்வையிடுவதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இதை மீறினீங்க அப்படின்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கமே அறிவித்த ஒரு இடம் ஒன்று நம்ம ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. இன்னைக்கு இந்த காணொலியில் அந்த இடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்வர்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் சரிஸ்கா என்ற பகுதியில் தான் இந்த பாகர் கோட்டையானது காணப்படுது. இந்த கோட்டைக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடரானது போயிட்டுருக்கு. அந்த ஏரியாவில் தான் இந்த கோட்டை அமைந்திருக்கு. இந்த கோட்டையை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவந்த் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் கட்டியிருக்கிறாரு. இவர் 15ஆம் நூற்றாண்டு அப்படி இல்லைன்னா 16ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் இந்த கோட்டை கட்டியிருக்கலாம். இந்த கோட்டை கட்டப்பட்டு 500 வருடங்கள் ஆகுது, 500 வருடங்களுக்கு மேலேயும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பகவந்த் சிங் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய 2வது மகனான மாதவ் சிங்குக்காக இந்த கோட்டையை கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோட்டையே இந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு பேய்கள் உலாவக்கூடிய அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு இடமா பார்க்கப்படுது அப்படின்னா இதுக்கு இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமவாசிகள் பொதுவாக 2 காரணங்களை சொல்கிறாங்க. அது காரணங்கள் சொல்ல முடியாது, ஒரு 2 கதைகளை அவங்க சொல்கிறாங்க. அது என்ன கதை அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் கதையாக இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் பகவந்த் சிங் ஒரு கோட்டையை கட்டுவதற்காக இந்த சரிஸ்கா என்ற இந்த பகுதியை முதல்ல தேர்வு செஞ்சாராம். தேர்வு செஞ்சுட்டு இங்கே பார்க்குறப்போ அங்கே பக்கத்துலேயே பாலநாத் சொல்லக்கூடிய ஒரு முனிவர் தியானம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ இவ்வளோ பெரிய கோட்டையை நம்ம கட்ட போகிறோமே, அதனால் இந்த முனிவர்கிட்ட போயிட்டு ஒரு அனுமதியும் ஒரு ஆசீர்வாதத்தையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் பகவந்த் சிங் அந்த முனிவரை அணுகி இந்த விஷயத்த சொல்கிறாரு. உடனே முனிவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நிபந்தனையை விதிக்கிறாரு. நீங்கள் கோட்டை கட்டுறதா இருந்தால் கட்டிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நிபந்தனை, நான் இங்கே தியானம் செய்யும் போது என் மேலே எப்போவுமே சூரிய ஒளி பட்டுட்டே இருக்கணும். நீங்கள் கட்டக்கூடிய கோட்டையின் நிழலானது ஒருபோதும் என் மேலே விழக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனையின் பேரில் அந்த முனிவர் அனுமதி தராரு. உடனே மன்னர் பகவந்த் சிங்கும் அவருடைய நிபந்தனையை ஏற்று கோட்டையை கட்டிடுறாரு. கட்டிட்டு அதுக்கப்புறம் அவருடைய மகனான மாதவ் சிங்குக்கு அந்த கோட்டையை பரிசளிக்கிறாரு. மாதவ் சிங்கும் அவருடைய குடும்பமும் அவங்களுடைய தலைமுறையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் மாதவ் சிங் இறந்த பிறகு அந்த வம்சாவளியில் வந்த ஒரு மன்னர் என்ன பண்ணுறாரா, இந்த கோட்டையோட தளத்தை உயர்த்தலாம் அப்படின்னு நினச்சி அந்த கோட்டைக்கு மேலே இன்னொரு ஒரு புதிய தளத்தை கட்டுறாராம். அப்படி கட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முனிவர் தியானம் செய்யக்கூடிய அந்த இடத்துல படுது. உடனே முனிவருக்கு பயங்கர கோவம் வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாபம் கொடுக்குறாரு. என்னன்னா இந்த கோட்டையும் இந்த கோட்டை மக்களும் பாழாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்ததாகவும், அதனால தான் இந்த கோட்டை இப்படி மாறிடுச்சு, அதில் இறந்தவங்க அந்த மக்களுடைய ஆத்மா எல்லாம் இன்னும் இந்த கோட்டைக்குள்ளேயே முக்தி பெறாமல் சுற்றிட்டு இருக்கு. இது அந்த மக்களால் நம்ம போடுற முதல் கதை. ஆனால் இந்த கோட்டைக்குள்ளே இன்னுமே இந்த முனிவருக்கு சமாதி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது கதையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டைக்குள்ளே ஒரு அழகான இளவரசி வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அவங்க பேர் ரத்னாவதியாம். அவங்க எந்த அளவுக்கு அழகு அப்படின்னா, ஒரு தடவை அவங்களுடைய அழகை நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் அன்னைக்கு முழுக்க அவங்கள பற்றி மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருப்போமா. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு அழகு பொருந்த இளவரசி அவங்க இருந்திருக்கிறாங்க. இதனாலேயே நிறைய ஆண்கள் அவங்க மேலே காதல் வயப்பட்டு அவங்களை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களாம். அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வந்த சிங்கியானு சொல்லக்கூடிய ஒரு மந்திரவாதியும் இந்த இளவரசியை ஒரு தடவை பார்த்துருக்காராம். அதனால் இளவரசி மீது காதல் வயப்பட்ட அந்த மந்திரவாதி இளவரசியை எப்படியாச்சும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கிறாரு. இதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வசிய மருந்தை தயார் பண்ணி அதை ஒரு வாசனை திரவியம், அதாவது பர்ஃப்யூம்னு சொல்லுவோம்ல, அந்த பர்ஃப்யூம்ல கலந்து இளவரசி கிட்ட கொடுக்கும்படி ஒரு பணிப்பெண் கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச அந்த பணிப்பெண் என்ன பண்றாங்கன்னா இளவரசி கிட்ட மொத்த உண்மையும் சொல்லிடுறாங்க. உடனே கோபம் கொண்ட அந்த இளவரசி அந்த வசிய மருந்தை தூக்கி ஒரு பாறை மேல அடிக்கிறாங்க. அந்த வசிய மருந்தோட வேலை என்னன்னா, அதை யார் உபயோகிக்கிறாங்களோ அவங்க அடுத்த நிமிஷமே
மந்திரவாதியை தேடி ஓடி வருவாங்களாம். இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பாறை மேலே அடிச்சிட்டாங்க இல்லையா. உடனே அந்த பாறையானது உருண்டோடி வந்து மந்திரவாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அப்படியே மந்திரவாதி மேலே ஏறிடுச்சு. இதனால் பாறைக்கு அடியில் மாட்டிக்கிட்டு மந்திரவாதி ரொம்ப வேதனைப்படுறாராம். அந்த வேதனைப்பட்ட சமயத்தில் என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நீ தானே, அதனால நீயும் உன் கோட்டையில் இருக்கிற மக்களும் எல்லாருமே வந்து மரணித்து போவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆத்மாவுக்கு வந்து முக்தியே கிடைக்காது, நீங்கள் எல்லாருமே இங்கேயே பேயாவே சுற்றிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாராம். சாபத்தை கொடுத்துட்டு அந்த மந்திரவாதி இறந்து போயிடுறாரு. அதே மாதிரி ஒரு சில ஆண்டுகள்லேயே ஒரு மிகப்பெரிய போர் வந்து இளவரசியும் அந்த கோட்டையில் இருந்த மக்களும் அழிஞ்சு போனதாகவும் அதன் பிறகு அவங்களுடைய எல்லாருடைய ஆத்மாவுமே வந்து அந்த கோட்டைக்குள்ளே இன்னுமே முக்தி பெறாமல் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க. நான் சொன்ன இந்த 2 கதைகளை தான் அந்த உள்ளூர் வாசிங்க, அதாவது அந்த கோட்டையை சுற்றி வசிக்கக்கூடிய உள்ளூர் வாசிங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அதனாலேயே இந்த இடம் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆசியாவிலேயே ரொம்பவே பயங்கரமான ஒரு இடமா பார்க்கப்படுது. அதிக எண்ணிக்கையிலான பேய்கள் உலாவக்கூடிய இடமாக இது பார்க்கப்படுது. இந்த கோட்டைக்குள்ளே 6 மணிக்கு மேலே மனிதர்கள் யாருமே சொல்வதற்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி காலையில் 6 மணிக்கு முன்னாடி யாருமே போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் பகல் நேரத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரொம்பவே ஒரு அழகான சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம். இந்த கோட்டைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி போற மாதிரி வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய கோவில்கள் கூட இந்த கோட்டைக்குள்ள காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய சுற்றுலா பயணிகள் பகல் நேரத்தில் இங்கே வராங்க, வந்து இந்த கோட்டையை ரொம்பவே ஆர்வத்தோடு கண்டு ரசிக்கிறாங்க. ஆனால் இரவு நேரத்தில் தான் யாருமே வந்து இங்கே வரத்துக்கே பயப்படுறாங்க. அதையும் மீறி ஒரு சிலர் வந்து இந்த இரவு நேரத்தில் இந்த கோட்டைக்குள்ளே வந்ததாகவும் அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்து அந்த போலீஸ் கேஸ் எல்லாமே இன்னுமே வந்து நிலுவையில் இருக்கான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில். அதே மாதிரி மிருகங்கள் கூட ஏதாச்சும் இந்த கோட்டைக்குள்ளே இரவு நேரங்களில் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒன்று காணாமல் போயிடுமா, அப்படி இல்லைன்னா அந்த கோட்டைக்குள்ளேயே எங்கேயாச்சும் இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கதைகளையும் இந்த மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை ஸ்ட்ராங்காக நம்பவும் செய்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரத்னாவதி இருக்காங்கல்ல, அந்த இளவரசி ரத்னாவதி மட்டும் வேற எங்கன்னா பிறந்து இருப்பாங்க, அவங்க திரும்பவும் இந்த கோட்டைக்குள்ளே வந்து இந்த சாபத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னும் சொல்லிட்டோம் ஒரு சில மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்களாம். ஆனால் எது எப்படியோ இந்த வீடியோவை பார்க்குற யாராச்சும் இந்த கோட்டைக்குள்ளே போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.